ஜனவரி 9. வேண்டலுக்கு விசை. ஆவியானவர் தாமே வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. தந்தையாகிய கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார். மைந்தனாகிய இயேசு விண்ணுலகின் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். ஆழ்த்தத்துவத்தில் இன்று மண்ணுலகில் இருப்பவர் ஆவியானவராகிய கடவுளே. இது தூய ஆவியானவரின் யுகமாகும். விசுவாசிகள் அனைவரும் ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஆவியின் நிறைவை பெற்றோரும் விண்தந்தையின் இவ்வாக்குத்தத்தத்தின் அருளை முழுமையாய் அனுபவித்து வாழ வேண்டும். ஆவியானவருக்கு துணையாளர் என்று பெயர், அதாவது உதவுகிறவர். யோவான் 14:26. நாம் அனைவரும் ஜெபத்தில் பலவீனராயிருப்பதால் அவரது முக்கிய உதவிகளில் ஒன்று என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும் என நாம் அறியோம். அவர் நமது ஜெபத்தில் நமக்கு உதவுவது மட்டுமல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் செய்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவுடன் வரும் அடையாளங்களில் ஒன்று ஜெபத்தில் ஆர்வமும் ஆழமும் ஆகும். பெந்தேகோஸ்தையை அடுத்து ஆதி சீடர் ஜெபத்தில் அதிக தீவிரமானார்கள். அவர்கள் ஜெப வேளைகளை தவறவிடவே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42. ஆவியால் நிறைந்த இதயத்திலிருந்து திருப்பாடல்கள், புகழ்பாக்கள் மற்றும் ஆன்மீக பாடல்கள் புரண்டோடும். எபேசியர் 5:19. கடவுளுக்காய் நம் இதயத்தில் இசை எழுப்ப செய்பவர் ஆவியானவரே. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் இயேசுவின் திருப்பெயரில் கடவுளை புகழை செய்கிறார். ஆவியின் நிறைவையும் வரங்களையும் பற்றி பேசும் கூட்டத்தார் திருச்சபைக்கு புரிந்துள்ள பெருந்தொண்டு தொலைந்த முத்தாகிய தொழுகையை திரும்ப கொண்டு வந்ததே என அனைத்து சபை தலைவர்களும் ஒத்துக்கொள்கின்றனர். திருவசனங்களை அப்படியே இசையுடன் பாடுவதும், சடங்காச்சார ஆராதனைகளுக்கு பதிலாக ஆனந்தமாய் கடவுளை ஆர்ப்பரித்து போற்றுவதும் எல்லா சபைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் காணப்பட துவங்கியுள்ளது. கடவுளை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும். யோவான் 4:24. தனி ஜெபத்திலும் துதியிலும் நவநாவுகளின் பயன் அதிகம். இது மனதை கடந்து ஆவியை எழுப்பி விடுகிறது. 1 கொரிந்தியர் 14:4. நான் 1962 அபிஷேகம் பெற்றதிலிருந்து தினமும் கொஞ்ச நேரமாவது எனது தனி ஜெபத்தில் நவ நாவுகளில் பேசி வருகிறேன். அது புத்துணர்வு தருகிறது. 1 கொரிந்தியர் 18:8-10 கொடுக்கப்பட்டுள்ள ஆவியானவரின் 9 வரங்களில் பிரதானமாக கடவுளை நோக்கி செயல்படுவது நவநாவுகள்தான். எனவே தேவனோடு உறவாடி உறவு கொள்வதே அதன் முக்கியத்துவம். நமது ஜெபங்களுக்கு சிபாரிசு செய்ய கிறிஸ்து விண்ணகத்தில் தந்தையருகில் இருக்கிறார். நமது ஜெபங்களுக்கு திசையும் விசையும் கொடுக்க தூயாவியானவர் மண்ணுலகில் நமக்குள் இருக்கிறார்.